Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நவராத்திரி 8ஆம் நாள் சரஸ்வதி அம்மனுக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இன்னைக்கு நம்ம சரஸ்வதி அம்மனுக்காக செய்யக்கூடிய சிறப்பு பிரசாதம் காஷ்மீரி ரைஸ் பாயசம், கருப்பு மூக்கடலை சுண்டல், மசாலா சித்ரானம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். காஷ்மீரி ரைஸ் பாயசம் இது பிரசாத வகையிலே ஒரு சிறப்பான பிரசாதம்னு சொல்லலாம். அம்மனுக்கு ரொம்பவும் ஒரு விசேஷமான பிரசாதம் இது. வாங்க இந்த பிரசாதத்தை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். காஷ்மீரி ரைஸ் பாயசம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் பவுடர், பாஸ்மதி ரைஸ் 1 கப், சுகர் 1 கப், घी 200 ml, பசும்பால், மில்க் மேட் எடுத்திருக்கோம், சாஃப்ரான் கொஞ்சம். இதுதான் நம்ம காஷ்மீரி ரைஸ் பாயசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு 2 to 3 விசில்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில்ஸ் வந்துடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா ஸ்மாஷ்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம அடுப்பு ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க 200 ml பாலை காசிக்கலாம். பால் நல்லா காஞ்சி பொங்கி வரட்டும். பால் பொங்கி வருது. பொங்கி வந்ததும் சிம் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸ் இந்த பால்லையே நல்லா ஸ்மாஷ் ஆகி வேகணும். நம்ம ரைஸ் போட்டுட்டு அப்புறம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் 5 கிராம்ஸ் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ தான் நம்ம பாயசத்துக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த குங்குமப்பூலேருந்து தான் நல்ல ஒரு கலர் வரப்போகுது. வேறு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணலை. பாருங்கள், இப்போது குங்குமப்பூ போட்டு நல்லா கொதி வந்ததும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோயிஷாக சேஞ்ச் ஆகும். நேச்சுரல் குங்குமப்பூவோட கலர் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் இருக்கிறதுனால அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அடி ஒட்டாமல் இருக்கும். ரைஸ் போட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம நல்லா ரைஸை ஸ்மாஷ் பண்ணி கொதிக்க விடணும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டாச்சு. ஏலக்காய் பொடி போட்டதும் நம்ம சுகரையும் ஆட் பண்ணிடலாம். 1 கப் ரைஸுக்கு 1 கப் சுகர், ஈக்குவல் அமௌண்ட். இதுதான் மெஷர்மெண்ட். சுகர் போட்டதும் கொஞ்சம் தண்ணி ஆகும் பாயசம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா திக்காக வரும், பார்த்தாலே தெரியும். பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. குங்குமப்பூவோட கலர் பாயசத்தில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு எல்லோயிஷ் கலருக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த மில்க் மேட் ஊற்றுறது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், ஆடிங் ரிச்னஸை கொடுக்கும் நம்ம பாயசத்துக்கு. இப்போ மில்க் மேட் எல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயசம் நல்லா சிம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பால் கொதிச்சுட்டே இருக்கப்போ இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது தனியாக ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம நெய் நல்லா உருகி வரட்டும்.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிப்பு முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ஒரு லைட் கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகட்டும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம், அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸும் நல்லா பல்ஜாய் வரணும். இந்த பாயசத்துக்கு இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியமானது. எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கிஸ்மிஸ் நல்லா பல்ஜ் ஆகுது. இப்போ நம்ம இதை பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இது கூட எடுத்து வச்சுருந்த பிஸ்தா, பாதாம் எல்லாமே லாஸ்ட்டாக பிளேட்டிங் பண்ணுறப்போ போட்டுக்க போகிறோம். அது ஃப்ரை பண்ண தேவையில்ல. இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் எந்த ஒரு லேயரும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிண்டி எடுத்துக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வருது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட பாயசம். குங்குமப்பூவோட நேச்சுரல் எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கு. நம்மளோட எம்மியான காஷ்மீரி ரைஸ் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாயசத்தை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த பாயசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குங்குமப்பூவோட ரிச்னஸோட இந்த ஒரு ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நவராத்திரிக்கு இந்த ஸ்பெஷலான பாயசத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் என்னதான் நம்ம ஸ்பெஷலாக வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா அதோட ருசியே தனிதாங்க. இது நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நல்லா ஒரு கூலிங்காகவும் சாப்பிடலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருப்பு மூக்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நைட்டே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் நல்லா சோக் ஆகணும். மார்னிங் பாருங்கள் நல்லா சோக்காயே வந்திருக்கு. இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 சவுண்ட்ஸ் போட்டு விட்டுக்கலாம். சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தாளிப்புக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அரைக்கிறதுக்கு அரைக்க பேஸ்ட்டாக பெருங்காயம், வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகப்பொடி, உப்பு. இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சுண்டலுக்குமே பெருங்காயம் போட்டுக்கோங்க, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கட்டும். ஆனியன் நல்லா கலர் சேஞ்சாக வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பவுடர், சால்ட்டு, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், அவ்வளோதான். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் ஆட் பண்ணல. நம்ம மூக்கடில் வேக வச்ச தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நல்லா கொதி வருது. ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சு அந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். சென்னை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா சென்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஒரு திக்கான கிரேவி ஸ்டேஜுக்கு வருது. இப்போ நல்லா இதை ட்ரையாக சுண்டலுக்கான ஒரு பதத்தில் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான மசாலா சுண்டல் தயார். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த நவராத்திரிக்கு சாமிக்கு வச்சு படைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா சித்ரான்னம், இது கர்நாடகா சைடில் ரொம்ப ஒரு ஃபேமஸான வெரைட்டி ரைஸ். வாங்க இந்த மசாலா சித்ரான்னம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுதான் நம்ம மசாலா சித்ரான்னம் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, முந்திரி, வேர்க்கடலை, கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து ஒரு பெரிய லெமனை கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா ஒரு 6, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட ஒரு 5 லவங்கம், ஒரு 3 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுட்டு அப்புறம் நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா கடுகு பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க மிச்சம் எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு தாளிப்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம ரைஸ் சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சினஸை கொடுக்கும். நல்லா கரெக்டான ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் சுண்ட விடணும். இப்போ நம்ம பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
ரைஸ்லேயும் கொஞ்சம் போட்டிருப்போம். இதுக்கு தேவையான சால்ட்டை பார்த்து திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் கொதிச்சிச்சு. பாருங்கள், மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம லெமன் ஊற்றி இந்த மசாலாவை நிறுத்திடலாம். 1 கப் பச்சரிசியை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சித்ராண்ண மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, இந்த ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான மசாலா சித்ரான்னம் தயார். இது ஒரு நார்மலான வெரைட்டி ரைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்ச அந்த சித்ரான்ன மசாலாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த நவராத்திரிக்கு மசாலா சித்ரான்னம் செஞ்சு சாமிக்கு படைச்சி சாப்பிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நவராத்திரியின் 8ஆம் நாளான இன்று சரஸ்வதி தேவி அம்மனுக்கு காஷ்மீரி ரைஸ் பாயசம், கருப்பு மூக்கடலை சுண்டல், மசாலா சித்ரான்னம் நெய்வேத்தியமா வச்சு படைச்சு அம்மனின் அருளை பெறுவோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.